அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும்னு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கங்க. ஓஹோ, மாயா, டைரக்டர் சார்ட்ட சொல்லி எனக்கும் நடிக்கிறதுக்கு ஒரு வேஷம் வாங்கி கூட. அருமையா இருக்கும்ல? ம், அதுக்கு என்ன சித்தப்பா, கொடுத்துட்டா போகுது. சரி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் இது வந்துடுறேன். சார், எங்களுக்கு சொந்தமான ஒரு ஜவுளி கடைக்கு விளம்பரம் எடுக்கணும். விளம்பரப்படுத்தினா தானே வியாபாரம் பெருகும். எங்களுக்கு எதிரிலேயே ஒரு கடை இருக்கு. அவங்க நிறைய விளம்பரம் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகுது. அதே மாதிரி எங்க கடைக்கும் விளம்பரம் எடுக்கணும் சார். அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன, சூப்பரா பண்ணிட்டா போச்சு. என்ன மாதிரி கான்செப்ட் வச்சிருக்கீங்க? ஃபேமிலி கான்செப்ட் தான் சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி ஒத்துமையா இருந்தா எப்படி இருக்கும்? ஆட்லயும் ஃபேமிலி கான்செப்டா? ஆமா சார். அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆர்டிஸ்டா யார புக் பண்ண போறோம்? முதல்ல உங்க கான்செப்ட் படி என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க அத சொல்லுங்க. அது கடையோட முதலாளி, எடுத்துக்கங்க. அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் சார். ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்களுக்கு ஏஜென்ட் இருக்காங்க, ஆர்டிஸ்டுக்கு மேனேஜர் இருக்காங்க. மேனேஜரை வர சொல்றேன், யார் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். அதெல்லாம் சரி சார். பட்ஜெட் எவ்வளவு ஆகும்? தானா? ஆமா சார் சொல்ல சொல்ல எழுதிக்கிறியா? அப்புறம் எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். அதுக்கு நம்ம செப்பரேட்டா பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம டைரக்டர் சம்பளம் இருக்கு, கூட வர அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்பளம் இருக்கு. என் கூட 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வருவாங்க. அதெல்லாம் எதுக்கு, வேண்டாமே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க இல்லாம எப்படி? அப்போ எல்லா வேலையையும் என்னைய பார்க்க சொல்றீங்களா? நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்துடுறேன் சார். அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி சொன்னா அப்புறம் நானே டைரக்ட் பண்ணிடுவேன். ஐயோ, என்னம்மா என் வேலைக்கே உழ வைக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்களே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருங்க. சரி சார், அப்போ எனக்கு என்ன சார் வேலை? சார், உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு சார், கவலைப்படாதீங்க. சூப்பர் சார், செம்மையா நடிப்பேன் பாருங்க நீங்க. இல்ல? பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கான்செப்ட், டயலாக்லாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நாங்க இருக்கோமே சார். அட, இந்த ஆட் ஃபேமிலி கான்செப்ட்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா ஃபேமிலியா சேர்ந்து எடுக்கிற ஃபேமிலி கான்செப்ட் போல இருக்கே.